கருணையுள்ள கல்வி ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. கருணையுள்ள கவிதையும் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நல்ல பசி நேரம், எல்லாத்துக்கும் காதுகள் இருக்கு, கூடவே வயிறும் இருக்கிறதுனால இவர் எவ்வளவு மணி நேரம் பேசுவார் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அரை மணி நேரம் மட்டும்தான் உங்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பு. அதனால பயப்படாம இருக்கலாம். பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் திருப்பூர் மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்ற சிறுவாணி இலக்கிய திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த எல்லாருமே 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புல ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எல்லாம் எழுதிட்டு தான் வந்திருப்போம். ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க, கேள்வி இந்தந்த கேள்வி தான் தேர்வுக்கு வரும் அப்படின்னு முதலே சொல்லுவாங்க. அந்த ஸ்லாட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் கடினமான கேள்வி வந்திருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க எட்டி பார்த்தா நாம படித்த கேள்வி அங்கே இருக்கும், அவங்க படித்த கேள்வி இங்கே நமக்கு இருக்கும். இந்த தலைப்பை சொல்லும்போது எல்லாத்துடைய தலைப்பை நான் பார்த்தேன். நமக்கு மட்டும் இப்படி ஒரு தலைப்பு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா உங்களுக்கு புரியுமா தெரியாது, எனக்கும் கொஞ்ச நேரம் புரியல, அப்புறம் தான் கொஞ்சம் புரிய வச்சது. அந்த தலைப்பு புனைவில் உண்மை அப்படிங்கிற தலைப்பு. என்ன தலைப்பு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் சத்தமா, அந்த பக்கம் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு இல்லையா, அங்க கேட்கணும். புனைவில் உண்மை. இந்த புனைவுனா என்ன, உண்மைனா என்ன அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம சிறப்பா பேசினாங்க இல்லையா, அகிலா அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அவங்கெல்லாம் சிறப்பா பேசினாங்க. அடுத்து வரக்கூடிய சிறப்பு பேச்சாளர் இங்க இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த பக்கத்துல ஒரு கேள்வி தயாரா? வகுப்பறையில் கேட்குற மாதிரி கேள்வி இல்லை. இப்போ அகிலா மேடம் பேசிட்டு போகும்போது சில எழுத்தாளருடைய பெயரை சொன்னாங்க. யாரேனும் ஒருத்தர் எந்திரிச்சு ஏதாவது ஒரு எழுத்தாளர் பெயரை சொல்லலாம். நீங்க யார்? வாங்க, உங்க பேர் என்ன? முன்னாடி வாங்க, பேர் சொல்லுங்க. அழகா கை தட்டுங்கப்பா. உங்க பேரு? வாழ்த்துக்கள். காவியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன பேர் சொல்லிருங்க? லாவண்யாங்கிற எழுத்தாளருடைய லாவண்யாங்கிற பேரை சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா கவனிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். வாழ்க்கையில முன்னேறணும்னா 2 செய்திகளை அவசியம் செஞ்சு ஆகணும். ஒன்று பாராட்டுதல், இரண்டாவது நன்றி. இது எல்லா இடங்கள்லையும் சொல்லக்கூடிய செய்தி. எல்லார்ஜி மாணவர்கள் வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கீங்க. கல்லூரி மாணவர்கள், அவங்களோட சில மாணவர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். அதனால அவங்களுக்கு தெரியும், இந்த 2 செய்தி இவர் கண்டிப்பா சொல்லுவார் அப்படின்ட்டு. இப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கு எப்பவுமே 2 எதிரிகள் இருப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒன்று நம்ம இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க, இன்னொருத்தர் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க. இந்த 2 பேரும் அப்பதான் மேடையில ஏறி சிறப்பு விருந்தினர் பேசலாம் நிக்கிறப்பதான் மத்தியானம் சாப்பிட்டாச்சா, இல்ல மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எத்தனை மணிக்கு விடுவாங்க இப்படின்னு ஏதாவது ஒரு உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் உரையாடாம இங்கே நாம் என்ன பேச போறோம் கேட்கறதுக்காக தயாராக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். கொஞ்சம் மாணவர்கள் அப்படி சலசலப்பா இருக்குது, அது கொஞ்சம் தயாராகட்டும். இப்ப நம்ம தலைப்பு புனைவில் உண்மை. மாணவர்கள் அமர்ந்தாச்சா? ஏன்னா இருக்கிற அரை மணி நேரத்துல சரியா உங்களோட உரையாடணும். இப்போ ஒரு அம்சப்பிரியா அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் காதுலயே விழுந்திருக்காது. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை என்னை பத்தி நான் பேசிடுறேன். என்னுடைய பெயர் கா அம்சப்பிரியா. என்னுடைய இயற்பெயர் அம்ச கோபால் முருகன். எங்க ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியார் போற வழியில பில் சின்னாம்பாளையம் அப்படிங்கிற ஊர். சரியா? என்ன ஊர் சொன்னோம்? பில் சின்னாம்பாளையம். ஏன்னா எங்க ஊர் மற்றவங்க சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்களும் உங்கள் ஊரை யாராவது கேட்கும் போது மகிழ்ச்சியா சொல்லணும். அப்படி சொன்னா அது ஒரு தனி மகிழ்ச்சியா இருக்கும். ஆக இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், உங்களோட இந்த தலைப்புல பேச வந்திருக்கிறேன் இல்லையா. இப்ப பில்சின்னாம்பாளையத்திலிருந்து எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா இருக்கான்னு பாருங்களேன். நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பில்சின்னாம்பாளையத்திலிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு நகரத்து பேருந்தை பிடிக்கணும். அப்புறம் திருப்பூர்ல இருந்து வரணும். திருப்பூர்ல இருந்து திரும்ப இங்க வரணும். ஆனா இங்க பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம நூலக கல்வித்துறையில ஜெயராஜ் ஐயா ஏற்பாடு செய்து சிறப்பா என்னை கூட நீங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப நான் எப்படி இங்க பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்றேங்க பாருங்களேன். எங்க வீட்டு மொட்டை மாடியில அங்க நின்றுட்டு இருக்கிறவங்க உட்கார்ந்தாச்சா? மாணவர்கள் ஒரு முறை உற்சாகமா கைதட்டுங்க பார்க்கலாம்.
இப்போ நான் சொல்லுகிற எழுத்துக்கு அடுத்த எழுத்தை நீங்க சத்தமா சொல்லணும். நான் எந்த எழுத்து சொல்கிறேனோ அதுக்கு அடுத்த எழுத்து. எல்லாம் தயாராயிட்டீங்களா? அ இ உ ஓ சரி சரியா. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, எங்க வீட்டினுடைய மொட்டை மாடியில அளவா ஒரு சின்னதா ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தி இருந்தாங்க. நேற்று இரவே அதுக்கெல்லாம் பெட்ரோல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சாச்சு. என்னது? ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டரை எடுக்க போகும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் வந்து போட வேண்டிய சட்டை இது அல்ல, வேறொரு சட்டை. என்ன சட்டை அப்படின்னா, அந்த இங்கே வரும்போதே கூப்பிடணும் இல்லையா எல்லாத்துக்கும், கூப்பிடுவதற்காக செல்ஃபோனை வந்து இத்தாசோட செல்ஃபோனை இனிமேல் கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் இது சார்ஜ் போட்டு முடிவாகாது. எங்கே போனாலும் இந்த ஃப்ளக்கை தேடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர், இல்லைன்னா பவர் பேங்க் கையில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லோருத்தோடையும் பேசியும் ஆகணும். அதனால் அதுக்குன்னு சிறப்பாக இருக்கின்ற ஒரு சட்டை தச்சு வச்சிருக்கிறேன். அந்த சட்டையில் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் கட்டை நான் யார் கூட பேசணுமோ, இப்போ உதாரணம் கவியன்பன் பாபு வந்திருக்காரு, மீனாட்சி சுந்தரம் ஐயா வந்திருக்காரு, இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த சட்டை பட்டன் கட்டை வந்து கவியன்பன் பாபு அலோ அலோ அப்படின்னா என்ன நடக்கணும்? கவியன்பன் பாபுடைய சட்டையில் இருக்கிற பட்டனில் காது கேட்கும். கேட்குமா சார்? கேட்கும். சரியா. அடுத்தது வந்து அப்படியே உணவகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, வீட்டிலேருந்து வரும்போது ஒரு சின்ன டேப்லெட், புளிச்சாப்பாடுனா ஒரு புளிச்சாப்பாடு டேப்லெட், இட்லினா ஒரு இட்லி டேப்லெட், இப்படி சாப்பிட்டு ஹெலிகாப்டரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியாச்சு. சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? ஹெலிகாப்டர் இருக்குமா சார்? இருக்காது. ஆனால் இன்றைக்கு எதை நாம் கற்பனை செய்கிறோமோ இது இப்படி எவ்வளோ சௌகரியமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஹெலிகாப்டர் இருந்ததுன்னா காலையில் நேரம் நீங்கள் எல்லாம் கல்லூரிக்கு வருகிற போது எவ்வளவு இடிபாடுகளுக்கு இடையில் நம்ம எல்லாரும் வர்றோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாவே இல்லையா? ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அந்த இடிபாடுகளாக இல்லாமல் நேராக கல்லூரிக்கு வர்றோம், நேராக வீட்டுக்கு போகிறோம், எந்த தொந்தரவுமே இல்லை. இப்படி ஒரு கற்பனை செய்தால் அது புனைவு. புனைவு என்பது வேறொன்றுமில்லை, நாம் கற்பனை செய்வது. கற்பனைனா என்ன? இல்லாத ஒன்றை இருப்பது போல் தோற்றத்திற்கு கொண்டு வந்து அதன் வழியாக நாம் நமது செயல்களை செய்வது. இப்போ ஒரு கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையிலேருந்து பார்க்கலாம் கற்பனை எப்படியெல்லாம் நம்ம தயாராக முடியும் அப்படின்னு. நான் சொல்கிற கதையை கவனமாக கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் ஒருத்தர் பேர் சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம், தயங்காம வாங்க, பேர் சொல்லுங்க. சொல்லலாமா வேண்டாமா? ஏற்கனவே காவியா வந்து சொல்லிட்டு போனாங்க. நல்லா உற்சாகம், நம்ம தோழி தானே வர்றாங்க, நல்லா கைதட்டுங்களேன். சொல்லுங்க யாரு? சிறப்பா அம்பைன்னு சொல்லிட்டாங்க, கவனிச்சிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ என்ன கதை சொன்னேன்? எங்கள் வீட்டிலிருந்து வரும்போது ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சு நான் வந்தேன்னு சொன்னேன். அது நம்புற மாதிரியா சார் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், ஆனால் நம்புற மாதிரி இல்லை. ஆனாலும் இன்னும் குறிப்பிட்ட ஆண்டுகளில் அது நடக்கும். இந்த கற்பனை தான் நாளைய அறிவியல் கண்டுபிடிப்பு. இப்போ புனைவுக்கு நான் விளக்கம் சொன்னேன். இந்த உலகத்தில் நேரடியாக நிகழாத அல்லது நிகழ்ந்ததாக ஆதாரம் இல்லாத கருத்துகள், சம்பவங்கள், பாத்திரங்கள் ஆகியவற்றை மனிதன் சிந்தனை செய்வதன் மூலமாக உருவாக்குவதுதான் கற்பனை. புரிஞ்சுதப்போ? இப்போ நம்ம ஒரு நண்பரை பார்க்குறார், பேருந்து நிலையத்தில் ஒரு தோழி பார்க்குறார். அவர் அப்படி நினைக்கிறார், பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குது, அல்லது இப்போ இருக்கிற ஆண்ட்ரியா மாதிரி இருக்குது, அல்லது அவங்க மாதிரி இருக்குது, இவங்க மாதிரி இருக்குன்னு அவருக்கு தோணும். நமக்கு அப்படி தோணாது. இதை போய் சொன்னானா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அவருடைய கற்பனை அவருக்கு பிடித்தமான ஒருவராக தெரிகிறது. இதுதான் கற்பனை, இது புனைவு. இந்த புனைவின் வழியாக எதை அடைகிறோம் அப்படின்னா, ஒன்று அடுத்த நூற்றாண்டுக்கான கண்டுபிடிப்புக்கு தயாராகிறோம். இரண்டாவது நம்முடைய சிந்தனை வளர்கிறது. சிந்தனை அப்படின்னா என்ன சார்? இப்போ ரெண்டு வகை இருக்கு அறிவில். ஒன்று சிந்திக்கிறது, இரண்டாவது சிந்திக்க வைத்திருக்கின்ற சிந்தனை செய்து யாராவது ஒன்றை கொடுத்திருக்கின்ற ஒன்றை நாம அது செயல்படுத்தி பார்க்கிறது.
இப்போ உதாரணத்திற்கு நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகிறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதையும் லேபில் போய் செஞ்சு காட்டுறோம், 25 மதிப்பெண்ணை வாங்கிடுறோம். இது 25 மார்க் அப்படியே அள்ளிட்டு வரக்கூடிய அறிவு. சில பேர் புத்தகத்தை உருட்டுன்னு உருட்டி 100 மார்க் வாங்கிடுவாங்க. அது ஒரு வகையான அறிவு. இன்னொரு அறிவு இருக்கு, சிந்திக்கிற அறிவு. அது என்ன சார் சிந்திக்கிற அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஒன்று இல்லையோ அந்த ஒன்றை உருவாக்குவதற்கு அவங்களாக யோசிச்சு ஒரு முடிவெடுப்பாங்க. அப்படி யோசித்து முடிவெடுக்கிற அறிவுக்கு பேர் தான் சிந்தனை அறிவு. இப்போ நீங்கள் 2 வகையான அறிவிலும் இருக்கிறதுடைய அடையாளம் தான் கேள்வி கேட்ட உடனேயே என்ன செஞ்சாங்க, ஓடி வந்து பதில் சொன்னாங்க. இன்னி சில பேருக்கு வந்து காலையிலேருந்து வந்திருப்பாங்க, வீட்டுக்கு போன பின்னாடி கூட இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது. பேசி முடிச்சுட்டு போகிறப்போ யாரோ 2 பேர் பேசுனாங்கப்பா, அவ்வளோதான் தெரியும். நிறைய நேரங்களில் மேடை விட்டு கீழே இறங்கும்போது, சார் நல்லா பேசுனீங்க, உங்கள் பேரை மறந்துட்டேன் சார் அப்படிம்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் யாரை வைத்திருக்கிறோமோ அவர்கள் மூலமாகத்தான் நம்முடைய அறிவும் நம்மை வந்து அடைகிறது. இதை சிந்தித்து முடிவெடுத்தால் அது சிந்தனை அறிவு. இப்போ இதில் எத்தனை பேருக்கு வந்து அறிவியல் பாடம் பிடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். சயின்ஸ் இந்த பக்கம் தான் நிறைய பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. சில பேர் ஆர்ட்ஸ் குரூப்காரர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும்? பொருளாதாரம். இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் லயோனல் ராபின்சனாவும் ரிக்கார்டோவாவும் மாறப்போகிறவங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ அவங்கெல்லாம் உன்னை கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதற்கு மாற்றாக ஏதாவது இருக்குமா என்று சிந்தித்து முடிவெடுத்தால் நமக்கு சிந்தனை அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கதை சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட கதை தான். ஒரு வியாபாரி, தொப்பி வியாபாரி. அந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு தொப்பி வியாபாரி சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடித்த கதை. அப்படியே வியாபாரம் பண்ணிகிட்டே போகிறாரு. போகிற வழியில் ரொம்ப களைச்சு போயிடுறாரு. களைத்த பின்னாடி ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கிறார். இப்போ ஓய்வெடுக்கும்போது மரத்தில் சில குரங்குகள் இருக்குது. இந்த குரங்குகள் எப்பவுமே என்ன செய்யும், நம்மளை மாதிரியே இருக்கும், சேட்டை செய்யும் இல்லையா? அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, இந்த தொப்பியில் பூரா தூக்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துக்குது. திடீர்னு தூக்கத்திலேருந்து விழித்த அந்த வியாபாரி அதிர்ச்சியாகி என்ன செய்கிறார், மரத்து மேலே பார்க்குறாரு, எல்லா தொப்பியும் அங்கே இருக்கு. இப்போ இந்த தொப்பியை எப்படி சார் கீழே கொண்டுட்டு வர்றது? யார் சொல்ல போறீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். இந்த தொப்பி வந்து சொல்லுங்க. அந்த மைக் சார், இந்த மைக். சார், அந்த தொப்பியை வந்து இவர் கையில் இன்னொரு தொப்பி வச்சிருப்பாரு. அது கீழே போட்டாலும் அந்த குரங்கு நம்ம செய்யறது செய்யணுன்றக்காண்டி அதுவும் கீழே போட்டுருது சார். இது இவங்க அழகா சொன்னாங்க. ஒரு பரிசு. கொஞ்சம் நல்ல உற்சாகமா கைதட்டலாம். உங்களுக்கு பேர் சொல்லலையே நீங்க. இப்ப இது கதையை வழக்கமான ஒரு கதையில ஒரு கிளைமேக்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன செய்யணும், இவர் தொப்பி தூக்கி வீசுவாரு, அப்புறம் கீழே விழுந்துரும். குரங்கு வந்து அதே மாதிரி தூக்கி வீசிடும். இப்போ எல்லா தொப்பியுமே மரத்துக்கு மேலே போயிடுச்சா, கீழே எந்த தொப்பி இருந்தால் அவர் வீச முடியும்? அப்போ ஒரு சிக்கல் வருது இல்லையா? வேற மாற்று ஆலோசனை யாராவது சொல்லுவீங்களா? வேற ஆலோசனை? சரி, வீட்டில் போய் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு கதை கிடைக்கும். நீங்களும் ஒரு எழுத்தாளர் ஆயிட முடியும். எந்த ஒன்றுக்கும் மாற்று வழி ஒன்றை யோசித்தால், சிந்தித்தால் அது கற்பனையாக வளர்கிறது. இப்போ கற்பனை பற்றி கொஞ்சம் பேசியாச்சு. புனைவு. அடுத்து என்ன சொன்னா, உண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த புனைவுக்கும் உண்மைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே எங்கள் வீட்டிலேருந்து வந்ததை பற்றி சொல்லும் போதே சொன்னேன், இன்னும் குறிப்பிட்ட ஆண்டுகளில் இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னோம். நான் செல்கிற எல்லா இடங்கள்லையுமே மறக்காமல் சொல்லக்கூடியது 2 விஷயங்கள். அது பிடிச்சிருந்தா நீங்கள் கைதட்டலாம். சரியா? பின்னாடி இருக்கிறவங்க கைதட்டுறதுக்கு தயாராகிட்டீங்களா? தயார் தானே? அதை கொஞ்சம் கைதட்டி சொல்லிடலாமா தயார் அப்படின்னு? 2 செய்தி சொல்கிறேன். எது ஒன்று பிடிச்சிருக்குதோ அது கைதட்டலாம். இது ஒரு கற்பனை தான், ஆனால் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. யார் மூலமாக நடக்கும் அப்படின்னா, இங்கே அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா, இவங்க மூலமாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லா கற்பனையும் ஒரு காலத்தில் நடைமுறைக்கு வந்துடும். புனைவு உண்மை, அது உண்மை நிலைக்கு வந்துடும். ஒன்று சொல்லலாமா?
தேர்வுகளே இல்லாத பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள். இதுதான் நம்முடைய விருப்பம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி இன்னொரு விஷயம், வீட்டு பாடங்களே இல்லாத விடுமுறை தினங்கள். காலையில் வந்தோமா, மகிழ்ச்சியாக பாடம் படிச்சோமா, இந்த எக்ஸாம் இருக்கக்கூடாது சார் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். இதுக்கு என்ன சார் மாற்று வழி அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிப்பீங்க. இந்த கற்பனை என்றைக்காவது ஒரு நாள் நடைமுறைக்கு வருகிற போது கல்வித்துறை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்துடும். ஏனென்றால் தேர்வுகள் வழியாக நம்முடைய முடிவுகள் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் 37 மதிப்பெண் வாங்கி அறிவியலில் தேர்ச்சி அடைந்தேன். எங்களுடைய அம்மாவினுடைய கற்பனை ஆற்றலும் அம்மாவுடைய ஊக்கத்தினாலும் இந்த இடத்துல வந்து இருக்கிற அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நூலகத்திற்கு சென்றது. எங்கள் வீட்டில் வந்து நூலகத்திற்கு செல்லுவது என்பது அன்றாடம் கோவிலுக்கு போவது போல, ஒரமனைக்கு போவது போல ஒரு அன்றாட செயல்களில் ஒன்றுதான் நூலகம். நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து வருகிற போது என் அம்மாவும் அதை படிப்பார், நான் எழுதுகிற கதைகளையும் படிப்பார், கவிதைகளையும் படிப்பார். அது எது இலக்கியத்தரம் என்று அவருக்கு தெரியும். அவர் படித்தது வெறும் 5ஆம் வகுப்பு தான். ஏன் அது சாத்தியமாச்சுன்னா, அவர் நூலகத்திற்கு சென்று படிக்கல, ஆனால் அவர் வாழ்க்கையை படித்திருந்தார். இந்த புத்தகங்கள் வழியாக படித்தார், எங்கள் வீட்டிற்கு வந்த புத்தகங்கள் வழியாக படித்தார். நான் பில்சன்னாம்பாளையத்திலிருந்து வந்த சொன்னேன் இல்லையா, உங்களை போன்ற மாணவர்களை கொண்டு எங்கள் ஊரில் சிறார் வாசிப்பு மையம் என்ற ஒன்றை துவங்கி அங்கு இருக்கிற எல்லா மாணவர்களையும் நூலக புத்தகங்களை படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறோம். ஓரளவு வெற்றியும் கண்டு வருகிறோம். ஆக நீங்களும் இந்த பொது நூலகம் இருக்கு இல்லையா, இதில் எத்தனை பேர் வந்து நூலகத்தில் கார்டு வச்சிருக்கிறீங்க, அடையாளம் நூலகத்தில் சேர்ந்துருக்கிற சார் எங்கிட்ட கார்டு இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்க. ஏன்னா நூலகத்தில் உறுப்பினராக சேருவது என்பது வாழ்க்கையினுடைய முதல் பாதையில் முதல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி. உங்கள் பேர் சொல்லுங்க. நர்மதாங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடித்தமான பேரு. நர்மதா என்பது வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு போன ஒருபடி ஏதாவது ஒன்றை செய்வதற்கான செயல் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு செயல்தான், நூலகத்தில் உறுப்பினர் ஆவது. உறுப்பினர் ஆயிருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். படிக்கிறது படிக்காதெல்லாம் அப்புறம், புத்தகங்களை பயன்படுத்துவது பயன்படுத்தாதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் உறுப்பினராக சேர்ந்துடணும். உறுப்பினராக சேர்ந்த பின்னாடி அந்த கார்டு வந்து நம்மளை சும்மா விடாது. எங்கள் பகுதியில் எல்லா நூலகங்களுக்கு போய் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விடுவேன். போய் புத்தகம் எடுக்கிறதால பிறகு அப்படி யாராவது ஒருத்தர் இன்னைக்கு போய் இன்று திருப்பூர் நூலகத்தில் யாரெல்லாம் நூலகம் உறுப்பினராக சேர்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பார்ப்போம் எத்தனை பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டு ஐயா கிட்ட சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நூலகத்துறை நான் அலைபேசியில் கேட்பார், ஐயா எல்லாரும் இன்னைக்கு வந்து சேர்ந்தாங்களா அப்படின்னு. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போன பின்னாடியும் இறுதியாக ஒரு ரிசல்ட் வரணும் இல்லையா, அதில் மிக முக்கியமானது நூலக இயக்கத்திற்கான பணியாக நாம் நூலகத்தில் சேருவது. நூலகத்தில் சேர்ந்த பின்னாடி தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அடுத்தது அறிவு பற்றி பேசிட்டோம், கற்பனை பற்றி பேசிட்டோம். உண்மைனா என்ன சார்? இதில் எத்தனை பேர் உண்மை பேசுவீங்க? ஒரே ஒருத்தர் 2 பேர். இது பொய்யா இருக்கக்கூடாதானா? உண்மை பேசுவங்கிறது பொய்யா சொல்லக்கூடாது, உண்மைதான் பேசுறீங்க. வாங்க இங்க 2-3 பேர் வந்தீங்க, சீக்கிரமா வாங்க. அவர்கள் உண்மையை பேசியவர்கள் சற்று சிரமப்படுவார்கள், வாழ்க்கையில் போராட வேண்டியதாக இருக்கும். அதற்கும் அவர்கள் தயாராக. வாழ்த்துக்கள். இந்த உண்மையை பேசுவதற்கு வாழ்க்கையில் அதை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு நாள் எதிர்காலம் உண்டு. ஏனென்றால் ஒரு 2 வரி அப்படி சொல்ற பாருங்க, அந்த உண்மை பேசுறோம் இல்லையா அவங்களுக்கு. நாளை நமதே இந்த நாளும் நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. யாருக்கு உண்மை பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒருத்த கை தட்டுங்க. அவங்களுக்கு உண்மை சொல்றதுனால. இப்போ இந்த உண்மை அப்படிங்கிறது கற்பனை பக்கத்தில் இருக்கும். ஒரு கவிதை வாசிக்கிறேன், கவிதை வாசிக்கும் போது கூடவே நீங்கள் பயணமாகணும், அப்போதான் புரியும். இது கைதட்டலுக்கான கவிதை அல்ல. தலைப்பு வந்து நல்லதங்கால். சரியா? நல்லதங்கால் அப்படிங்கிற பேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மாணவர்கள்ல? வாங்க.
இப்படி வந்துருக்கு. நல்லதங்கால் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அந்த பக்கம் கை தூக்கிருங்க, அவங்களுக்கு கொடுத்துட்றேன் வாழ்த்துக்கள். இப்போ நல்லதங்கால் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த கவிதை புரியும். புரியல அப்படின்னாலும் கடைசியாக நான் வந்து அந்த நல்லதங்கால் யார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? ஒரு கைதட்டி இல்லாமல் இந்த கவிதை வாசிக்க போகிறதுக்காக. இந்த கவிதையை எழுதினவர் வந்து சங்கர ராம சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர், நல்ல அற்புதமான ஒரு கவிஞர். இப்போ கவிதைக்குள்ள நான் போகிறேன். கதையும் கவிதையும் எப்படி உள்ள பயணிக்குது, அதில் கற்பனையும் உண்மையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். கவனிக்கலாம். 8 வயதில்தான் முதன்முறையாக அவன் கிணற்றை பார்த்தான். 3 வரி சொல்லிட்டேன். அவர்கள் மாறி வந்த ஊரின் வீதிகள் நடுவிலும் தெரு முனைகளிலும் இருந்த கிணறுகளை எட்டி பார்த்து கொண்டே பள்ளிக்கு போனான். சில கிணறுகள் ஈர வாசனையுடன் தலையில் பூச்சூடி மின்னலிட்ட பெண் போல சகடை சக்கரம் கயிற்று வாளியுடன் நிற்கும். இப்போ போகும்போது கிணற்றையெல்லாம் பார்த்து, இப்போலாம் நீங்கள் கிணறு பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கற்பனை பண்ணிக்கிங்க. ஆழத்துடன் சில கிணறுகள் அடிதெரியாத ஆழத்துடன் இருட்டு குரலாய் அவனை அழைக்கும். சில பாலும் கிணறுகளில் முயல் பழிவாங்கிய சிங்கத்தின் பிம்பத்தையும் அவன் உற்று தேடினான். பள்ளி விடும் சமயம் ஊரின் எல்லா கிணறுகளும் அவனுக்காக காத்திருக்கும். அவன் அவற்றை பார்த்து விசாரித்தபடியே புத்தகச் சுமையுடன் மெதுவாய் கடந்து தன் வீடு திரும்புவான். கிணறுகள் அவனுக்கு அறிமுகமான நாட்களில் ஒன்றில்தான் கோவில் சுவரில் நல்லதங்கால் படத்தின் சுவரொட்டியை பார்த்தான். வழக்கமாய் சினிமாவுக்கு அழைத்து போகும் அம்மா அவனை கூட்டி போகவில்லை. பின்னொரு நாள் அம்மா சொன்ன கதையை கேட்ட பிறகு கிணறுகளின் பக்கம் அவனை யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இப்போ இதில் எவ்வளவு செய்தி இருக்குதுன்னா, ஒன்று கிணறுகள். இந்த கிணறுகள் இப்பொழுது இல்லை. ஏன் இல்லைன்னா, எங்கள் ஊரில் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் வந்து உங்களை மாதிரி கல்லூரி போகாதுக்கு முன்னாடி 10, 11, 12 படிக்கிறப்போ காலையில் ஒரு 10 குடம் தண்ணி சேர்ந்து எங்கள் வீட்டில் ஊற்றிடுவேன். பள்ளி விட்டு வந்த உடனே தண்ணி சேர்ந்து ஊற்றணும். தண்ணி சேர்ந்துறதுனா உங்களுக்கு கற்பனை பண்ணி அப்படி இழுக்கிறது, கிணத்துக்குள்ளேருந்து அப்படி இழுக்கணும் கிணத்தை குடத்தை விட்டு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, வீட்டை பைப்பு திருக்கி விட்டாலே தண்ணீர் வந்துடும். இப்படி ஒரு நாள் வந்து ஒருத்தர் என்னை கூப்பிடுறாரு. ஒரு 40 வயசு இருக்கு அவருக்கு. நான் அப்போ வந்து ஒரு 13, 14 வயசு, உங்களை கொஞ்சம் அதிகமாக. தம்பி, நீ புத்தகம் படிக்கிற ஆர்வம் உனக்கு இருக்குதாமே அப்படின்னாரு. ஆமாங்க அண்ணா அப்படின்னு. இங்கே வாரு, நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கிற அப்படின்னாரு. சரிங்கண்ணா கொடுங்க அப்படின்னு. இல்லை தம்பி, 20 குடம் தண்ணி சேர்ந்து ஊற்றுனா உனக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் அப்படின்னாரு. ஏன்னா அவருடைய துணைவியார் ஊருக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு அவர் டெய்லி 20 குடம் தண்ணி சேர்ந்து ஊற்ற வேண்டியது. என்ன செய்யறது, புத்தகங்களை வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறது. புத்தகங்களுக்காக என்ன போராட்டம் நடந்ததுங்கிறது ஒரு சின்ன நிகழ்ச்சி நினைவுக்கு வந்து சொல்கிறேன். கிணறு பற்றி சொல்லும்போது, கிணறுகள் எப்பொழுது இல்லாமல் ஆக்கப்பட்டதோ அன்றைக்கு நாம் விலை கொடுத்து தண்ணீரை வாங்குகிற இடத்திற்கு நகர்ந்தோம். அப்போ கிணறுகளை பற்றிய ஒரு பதிவு இந்த கவிதையில். அடுத்தது, அம்மாக்களுடைய சூழல் எப்படி இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் வறுமையோடு போராடித்தான் அம்மாக்கள் எல்லாம் படிக்க வச்சாங்க. எங்களையெல்லாம் போராடித்தான் படிக்க வச்சாங்க. அதனால்தான் கல்வியினுடைய அவசியத்தை தொடர்ந்து தக்க வச்சுட்டே இருக்கிறோம். போகிற பக்கமெல்லாம் கல்வியினுடைய அவசியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம். கல்வி என்பது எளிதில் வந்து விட்டது அல்ல. இங்க இருக்கிற கல்லூரி மாணவிகளை உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா, இது இன்று நேற்று வந்தது அல்ல. அகிலாவை போல் பல பேர் போராடி போராடி கொண்டு வந்து சேர்த்து நடந்த இந்த கல்லூரி. அப்ப இந்த கல்லூரி படிப்பை நூலக புத்தகங்களின் வழியாக படிப்பதுதான் புனைவிலிருந்து உண்மைக்கு பயணம் போகிற ஒரு இனிய பயணமாக அமையும். அதுக்கு அடுத்தது இதுல கிணறு, அம்மா, கூடவே ஒரு பையன் பயணம் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த கவிதை முழுக்க. யாரு? இந்த கவிதையை சொல்லக்கூடிய எழுத்தாளராகவோ எழுத்தாளர் பார்த்த ஒரு கதாபாத்திரமாகவோ இருக்கலாம். அவரும் அந்த கூடவே போறாங்க. 3 பேர் உள்ள போறாங்க. ஒரு கிணறு, ஒரு பையன், ஒரு அம்மா. இவங்க கூட நல்லதங்கால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் போகுது. இந்த நல்லதங்கால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதங்கால் அப்படிங்கிறவங்க ஒரு பெண்மணி. அவங்களுக்கு குழந்தைகள் நிறைய இருந்ததாங்க. ஒரு நாள் அண்ணனை, அவங்க ஊரில் வந்து ரொம்ப பஞ்சம் வறுமை. அண்ணனை பார்த்துட்டு, சுருக்கமாக 3 வரியில் முடிக்கிற, அண்ணனை பார்த்து அந்த பசியாறிட்டு போலான்னு வர்றாங்க. அப்படி நடக்க முடியாத ஒரு சூழல், நடக்காதனால ஒரு கிணற்றில் வந்து அவங்க விழுந்து குழந்தைகளோடு அவங்க உயிர் மாய்ச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை. அது உங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னா, கூகுள் போனால் தெரியாது, யூடியூப்லேயும் கிடைக்குமான்னு தெரியாது. யார் வீட்லையெல்லாம் வயசான பாட்டி இருக்கிறாங்களோ, அம்மாக்கள், படித்த அம்மாக்கள் அல்ல, ஓரளவு படித்த அம்மாக்கள், அறிவு பொக்கிசமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட இன்னைக்கு நல்லதங்கால் கதையை நீ கேட்கலாம்.
நிறைய கதைகள் அந்த மாதிரி இருக்கு. அம்மாக்கள் கிட்டையும் பாட்டி கிட்டையும் கதைகள் நிறைய இருக்கு. அதுல புனைவோடு சேர்ந்த உண்மை கலந்திருக்கும். பார்த்து இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும், ஆனா கொஞ்சம் உண்மை கலந்திருக்கும். அந்த புனைவிலிருந்து உண்மை நீங்கள் கண்டறிகிற தருணம் தான் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அடுத்து இன்னொரு கவிதை படிக்கிற, தலைப்பு வந்து ஊற்று. இது வேணி சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனது. படிக்கிறேன் பாருங்களேன். பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையை பார்க்க சென்றிருந்தேன். இதுல எத்தனை பேர் குழந்தைய ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருக்கிறீங்க, மருத்துவமனையில? அடேப்பா, சிறப்பு. அவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாம். என்ன, குழந்தையை பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு அபூர்வமான தருணம். கையில வாங்கலாமா வேண்டாமா, ஏதாவது சொல்லிடுவாங்களா, அந்த குழந்தையை தொட்டு பார்க்கலாம்னு தோணும், தொட்டு பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க. அப்படியே பூச்செண்டை அப்படியே கையில் கொண்டு வருவாங்க இல்லையா சில பேர். அந்த மாதிரி குழந்தைகளை பேருந்துலையெல்லாம் பார்க்கிற போது அந்த ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும், அதில் வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க. இந்த பூக்களை ரசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு பூங்கொத்தை எடுத்துட்டு அப்படியே போவாங்க. அந்த பூங்கொத்து நடக்குதா, அவங்க நடக்கிறாங்களா அப்படின்னே தெரியாத மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தையை போய் பார்ப்பது, பிறந்த குழந்தையை பார்ப்பது என்பது மிக மிக ரசனைக்கு உரியது. அப்படி நீங்க ரசித்து பார்த்தால், பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையை பார்க்க சென்றிருந்தேன், சாவகாசமாக தொட்டிலில் உறங்கி கொண்டிருந்தது. அந்த குழந்தை அப்படியே தூங்கிட்டு இருக்கு. அடுத்து சொல்றாங்க பாருங்க, உனக்கோ பெயர் இல்லை, இன்னும் குழந்தைக்கு பெயர் வைக்கல. கரடு முரடான நேற்று இல்லை, நானும் தான் இருக்கிறேன் பார்த்தாயா. கவிஞர் சொல்றார், இன்னும் எத்தனை எத்தனையோ கண்ணீர் துளிகள் வழியவிருக்கும் அந்த சிறிய பஞ்சு கன்னத்தை, உலக துக்கம் அழுந்த தொடாத அந்த மிருதுவை தொட்டு பார்த்தேன். பறக்க பழகாத கழுகு குஞ்சே, ஒரு அழகான வார்த்தை போடுறாரு பாருங்களேன். பறக்க பழகாத கழுகு குஞ்சே, ஒரு பெரிய கதையின் முதல் எழுத்தே, ஒரு பெரிய கதை முதல் எழுத்து அந்த குழந்தையை பார்த்து சொல்றாரு, எதுவும் எழுதப்படாத புது ஸ்லேட்டே. இதுக்கு கைதட்டல அந்த வரி எங்கேயோ இருக்கிறாரு கவிஞர். எதுவுமே எழுதாத ஒரு புது ஸ்லேட் இருக்குது பாருங்க வாழ்க்கையில. காலையில் நம்ம எழுந்த உடனேயே அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அது மாதிரி ஒரு சொர்க்கத்துக்குரிய நாள் எதுவுமே இல்லை. ஏன்னா எழுந்திருக்கும் போதே பல்வேறு கவலைகளை சுமந்துட்டு தான் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி ஒரு வார்த்தை போடுறார் கவிஞர், இதுதான் கற்பனை. இந்த கற்பனையிலிருந்து உலகத்து உண்மைக்கு போகிற போது நீங்கள் இனி ஒரு முறை ஏதாவது ஒரு குழந்தையை பார்க்கிற போது இந்த வரிகள் நினைவுக்கு வரும். அதுதான் உண்மைக்கு செல்கிற பயணம். என்ன சொல்றாரு, எதுவும் எழுதப்படாத புது சிலேட்டே எனக்கு துக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அது ஏன்? அப்படி ஒரு குழந்தையாக நாம் இருந்திருக்கலாம், இனிமேலும் இருக்கலாம். நாம் குழந்தைகளாக இருப்பதற்கு எது உதவும் அப்படின்னா கற்பனையை உண்மையாக நம்புவது. எத்தனை பேர் கற்பனை நம்புகிறீர்களோ இல்லையோ, யாரெல்லாம் கற்பனையை நம்புகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள். இப்ப எதிர்காலத்தில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கழித்து நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து ஆழ் மனதுக்குள்ள கற்பனை செய்யுங்கள். அது என்றாவது ஒரு நாள் அது நடைபெற்றே தீரும். அந்த கற்பனை தான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு நகர்த்தி வரும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிடுவீர்கள். ஆசிரியர் தான் ஆக வேண்டும் என்றால் ஆசிரியர் ஆகிவிடுவீர்கள். மருத்துவர் தான் ஆக வேண்டும் என்றால் மருத்துவர் ஆகிவிடுவீர்கள். 10 ஆண்டுகள் அதனுடைய எண்ணங்களை நம்மளை வலுப்படுத்தும். அந்த கற்பனை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு அழைத்து செல்லும். ஆக கற்பனை செய்கிற மனதை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். எல்லா இடத்துக்கும் கற்பனை செய்யுங்கள். தேர்வுக்கு செல்கிற பொழுது கற்பனை செய்யுங்கள், இந்த தேர்வுத்தாள் மிகவும் எளிமையாக இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பிய வினாக்கள் வந்திருக்கிறதாக கற்பனை செய்யுங்கள், அது உண்மைக்கு அழைத்து செல்லும். அடுத்ததாக இன்னொரு செய்தி. அடுத்து இதுவரை கண்டறிந்த எல்லா இலக்கியங்களும் எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் ஜானகிராமன், ஜானகிராமனுடைய சில கதைகள் நான் படித்ததில் எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் யமுனாங்கிற கதாபாத்திரம். அப்படி நிறைய இந்துமதியுடைய ஒரு கதை படிச்சிருக்க, தரையில் இருக்கும் விமானங்கள், அதில் வரக்கூடிய ருக்குமணிங்கிற கதாபாத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாத கதாபாத்திரம். அதே மாதிரி என்னை சரியாக வழிநடத்திய புத்தகங்களில் என்னுடைய சின்ன வயசில் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலரும் பொன் விளங்கும் என்னை செழுமைப்படுத்திய புத்தகங்களில் ஒன்று. இப்படி இந்த கற்பனை உலகத்திலே பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்று பலரும் இந்த வாழ்வோடு மிகச்சிறப்பாக பயணம் செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பயணம் செய்த காரணத்தால் தான் நமக்கு நல்ல இலக்கியங்களும் நல்ல கருத்துகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாரதியார் தீ இனிது என்பார், பார் சுடர் பருதியை அப்படின்னு அப்படியே இயற்கை கொண்டாடிய கவிஞர் பாரதியார். அதே மாதிரி பாரதிதாசன். இத்தனை விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை, சுருக்கமாக நம்ம முடிஞ்சது. ஆக நாம் கற்பனையில் தயாராவோம். இனி என்ன சார் செய்ய போறோம்? நீங்களும் எழுதலாம்.
நீங்கள் இன்று முதல் ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கு நான் சொன்ன குறிப்புகள் உங்களை உதவியாக இருக்கும். விரைவில் இதே அரங்கத்தில் உங்களுடைய புத்தகங்களை வெளியிடுங்கள். எல்லோரும் எழுத்தாளர்களாக மாறுவோம், எல்லோரும் மாற்றங்களுக்கு தயாராகுவோம். கருணையுள்ள கல்வி நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மகிழ்ச்சியும் நன்றியும்.